என்ன சொல்லும்? ஓகேவா? நான் உங்களை வெயிட் பண்ணிக்க சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பாலா சாரோட 25 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கீங்க. அப்போ நம்மளோட படம் வனங்கானோட ஆடியோ லான்ச் கூட இருக்கு. நீங்க இங்க வந்திருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வனங்கான் இதே ஒரு 10th Jan ரிலீஸ் ஆகும். உங்க சப்போர்ட், உங்க வெல் விஷஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் நமக்கு வேணும். தேங்க்யூ. ரெடியாமா ரெடியாமா இங்கே வா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயணத்துல கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துட்டு வந்தவன் நாங்க. இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் வனகானோட ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு இருக்கு. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஓகேடா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பாலா சார் எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சியான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஆர்யாவுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து கொடுத்தது வந்து பாலா சார். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தாரை தப்பட்டையில் வந்து நான் வந்து ஒரு நடனம் ஆடியிருப்பேன் ஒரு சாங்குக்கு. அது ஒரு நல்ல ரீச்சாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் இவனில் ஒரு சின்ன சாங் வந்து சாங் பிட் வந்து நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூல். ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கண்ணு அசைவு கூட எப்படி இருக்குன்றது வந்து அவ்வளோ நீட்டாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வனகான் வந்து அருண் விஜய் சார், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவரோட வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்றைக்கி வந்து அவரோட சிஸ்டர் மாதிரின்னே வச்சுக்கோங்க. அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இன்னைக்கு வந்து, ஏன்னா நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். நான் எங்கள் அக்கா எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ அதனால் அவர் இந்த பாலா சாரோட காம்பினேஷனில் நடிக்கிறதுல கண்டிப்பாக ரெண்டு பேருமே, அருண் விஜய் சார் வந்து பயங்கரம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்பிக்கை. Hello, okay, hi. Hello,
ஓகே, ஐம் ரிதா. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போது சாரோட 25th இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுறது, மன்னிச்சிடுங்க. என்ன ஓகே ஓகே. அப்போது எல்லாரும் பார்த்து போங்க. என்ன சவுண்டாவா இங்க இருக்கு, நான் இப்படிதான் வரணும். வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும். அண்ட் சாருக்கும் சுரேஷ் கமாட்டி சாருக்கும் அண்ட் பாலாசுரா 25 இயர்ஸ்க்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ். பேசுவா கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் சைலண்ட். ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததுல. ஏன்னா பாலா சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி என் கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலேயும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பார்ட்டாக கலந்துக்கிறது நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக, மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ.